வெல்கம் டு சந்திர மேக்ஸ். டிஎன்பிசிக்கான ஹிஸ்டரியில வந்து நம்ம பார்க்க போற டாபிக், அதாவது மூணாவது டாபிக் என்னன்னா வேத காலம். சரியா? இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா எதை பத்தி பார்க்க போறோம்னா வேத காலத்தை பற்றி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து எதை கவர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்ற ஒன்றை நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த ரெண்டுத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இது வந்து மூணாவது டாபிக்கான வேத காலம். ரைட்டா? சரி, இப்ப இந்த இதில் வந்து எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் பார்த்தோம். அடுத்தது வந்து அப்படியே ஆர்டரா தான் நம்ம பார்க்க போறோம். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த டிஎன்பிசி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஆர்டரா தான் பார்க்க போறோம். வருஷம், அதாவது வருடம் வந்து குறைய 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 என்னென்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தோம். இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் வந்து முடியுது. நான் ஆல்ரெடி போன வீடியோல சொன்னேன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது சிந்து நதியின் கரையோரம் மற்றும் அதனுடைய துணை நதிகளின் கரையோரம், அதாவது சிந்து, அதுக்கப்புறம் ஜலம், செனாப், ரவி, பியாஸ், சட்லஜ், இந்த மாதிரி நிறைய துணை நதிகளின் கரையோரம் வந்து அமைந்திருந்துச்சு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களால் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து எதை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த சிந்து நதி அப்படின்றது வந்து வெள்ளம் ஏற்பட்டு அழிந்தது அப்படின்ற ஒரு ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் நம்புறாங்க. ரைட்டா? ஸோ நிறைய காரணம் இருக்கு. பட் ஆனால் இதனால்தான் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அழிந்தது அப்படின்றதெல்லாம் யாருமே சொல்லலை. ரைட்டா? சரி, பட் ஆனா நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஃப்ளட் வந்துச்சு, வெள்ளம் வந்ததுனால வந்து அழிந்தது அப்படின்றத சொல்றாங்க. சரி, அதுக்கு அடுத்தது வந்து ஆரியர்களின் வருகை வச்சுதான் வந்து வேத காலம் அப்படின்றது வந்து உருவாகுது. ரைட்டா? சோ இப்ப இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா நிறைய விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆரியர்கள் பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து ஆரியர்கள் இங்கிருந்து தான் வந்தார்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய இடத்த சொல்லுவாங்க, அதை பத்தி பார்ப்போம். அடுத்து வேதங்கள், 4 வேதங்கள் வந்து இந்த ஒரு காலத்தில் எழுதப்பட்டுச்சு, அதனாலதான் இந்த ஒரு காலத்தை வேத காலம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சோ அந்த 4 வேதங்களை பத்தி பார்ப்போம். அடுத்தது வந்து இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன தெரியுமா, இந்த ஜலம், செனாப், ரவி, பியா, சட்லஜ், இதெல்லாம் சிந்து நதியின் துணை நதிகள். அதற்கு வந்து வேத காலத்துல ஒரு சில பெயர்கள் இருக்கு. இந்த நதிகளுக்கு வேத பெயர் அப்படின்றது இருக்கு, அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா பிராமணா, உபனிஷட் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஆரண்யகா அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் நிறைய நூல்களினுடைய பெயர், அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேதங்கா அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு, ஒரு 6 வேதங்கா இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் மாடு. சரியா? இங்க ஒரு வேதத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, வேத காலத்துல வந்து மாடை வந்து ரொம்ப புனிதமா வழிபட்டார்கள். சோ புனிதமா வழிபட்டார்கள் அப்படின்றத விட வந்து பார்த்துட்டீங்கன்னா, மாட்டை வைத்திருப்பது ஒரு செல்வத்தை வைத்திருப்பது அப்படின்றத சொல்றாங்க. நிறைய விஷயத்த அப்ப மாடை பத்தி நம்ம தனியா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த வேத காலத்துல வந்து சோசியல் யூனிட். சரியா? சோசியல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். சோசியல் யூனிட்னா இப்போ வந்து நம்ம சொல்றோம்ல, கிராமம், அதுக்கப்புறம் நகரம். நிறைய கிராமங்கள் சேர்ந்தா, ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சேர்த்தா ஒரு 2-3 கிராமம் சேருது அப்படின்னா அது ஒரு பேரா சொல்றோம். அதுக்கடுத்து நகரம் சொல்றோம், அதுக்கடுத்து மாவட்டம் சொல்றோம், அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா மாநிலம் சொல்றோம், அடுத்தது வந்து நாடு சொல்றோம். இந்த மாதிரி வந்து தனித்தனியா பிரிச்சிருக்காங்க, அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ், அதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்றது பார்ப்போம். பெண்கள், இந்த ஒரு வேத காலத்துல பெண்கள் வந்து எப்படி எந்த நிலையில இருந்தாங்கன்றது பார்ப்போம். அதுக்கு அடுத்து வேத காலத்துல காட்ஸ், சரியா, கடவுள்களை பத்தி, வேத கடவுள்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வேதிக் பீரியட். சரியா? வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வந்து வேத காலம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, வேத காலத்தையே 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னா, உங்களுக்கு ரிக்வேதிக் பீரியட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் என்னெல்லாம் தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து நான் இதுல எழுதுறனோ அதே இது வந்து கம்ப்ளீட்டா தமிழ்லயுமே இருக்குது. ரைட்டா? இங்க பாருங்க, இது ஃபுல்லா நான் வந்து தமிழ் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்தே வந்து வச்சிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆல்ரெடி பண்ணியே இருக்குது. அப்படின்றப்ப உங்களுக்கு வீடியோ போகிறப்ப இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி, உங்களுக்கு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் பிடிஎஃப், தமிழ்னா தமிழ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க அப்படியே சைட் பை சைடு வந்து பார்க்கலாம். நான் எந்தெந்த பேஜ்ல என்னென்ன எழுதுறனோ அதே தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன்லையும் இருக்கும். ரைட்டா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, வேதிக் பீரியட். வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 2ஆ பிரிக்கிறாங்க. என்னன்னா ரிக்வேதிக் பீரியட். ஆக்சுவலா ரிக்வேதிக் பீரியட் வந்து இயர்லி வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயர்லி வேதிக் பீரியட். இயர்லினா வந்து ஃபர்ஸ்டே வந்தது. சரியா? ஃபர்ஸ்ட் முன்னாடி நடந்தது இயர்லி வேதிக் பீரியட். வேத காலத்துக்கு அப்புறம் நடந்தது வந்து போஸ்ட் வேத. 2ஆ பிரிக்கிறாங்க. இது நான் ஆல்ரெடி சொன்னேன், பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய காலம் அப்படின்ட்டு. பிசிக்கு வந்து இன்னொரு பேர் என்ன? பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன். இது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன். பிசியும் சரி, பிசிஇயும் சரி, பிசி என்ன ஆகிட்டு இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப 1000 பிசி அப்படின்னா அடுத்து என்ன? 999 பிசி, அடுத்து 998 பிசி. பிசி குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ரைட்டா? ஸோ ரிக்வேதிக் காலத்தை பொறுத்த வரைக்கும் 1500 இருந்து 1000 பிசி வரைக்கும்.
போஸ்ட் வேதிக், அதாவது வேத காலத்திற்கு அப்புறம் வந்து 1000 to 600 பிசி. இது 500 கூட இருக்கும், 400 கூட இருக்கும் எக்ஸாம்ல. ஆனா வந்து இப்ப வேத காலம் எப்பொழுது முடிந்தது அப்படின்னு கொடுத்துட்டு 600, 500, 400, 300 எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 600ன்னு கொடுப்பாங்க, 6000 கொடுப்பாங்க, 7000 கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும். சரி, ஆப்ஷனுக்குரிய டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். சரி, இப்ப வந்து வேத காலம் ரெண்டா பிரியுதுன்னு பார்த்தோம். இப்ப வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் எதை வந்து வேத காலம்னு சொல்றாங்கன்றத பார்க்கலாம். வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் எழுதுறேன். ஓகே, வேதிக் பீரியட். வேதிக் எதை வந்து வேத காலம் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1500 பிசியில, இங்க பாத்தீங்கன்னா இங்க எழுதுறேன், ஒரு 1500 பிசி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன் என்னாக ஆரம்பிச்சதுன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கொஞ்சமா வந்து அழிய ஆரம்பிச்சது. காரணம் நிறைய காரணங்கள், காலநிலை மாற்றங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளம் வர்றதாகட்டும், நிறைய விஷயங்கள், ஆரியர்களின் படையெடுப்பு ஆகட்டும், எல்லாமே ரைட்டா. சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆரியன்ஸினுடைய படையெடுப்பு நடக்குது. ஆரியர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க. ஆரியர்களின் மொழி வந்து எந்த மொழி பேசினாங்கன்னா சமஸ்கிருத மொழி. ஆரியர்கள் வந்து எந்த மொழி பேசினாங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழி வந்து பேசினாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்யா, சரியா, ஆர்யான்ட்டு சொல்றாங்கல்ல, இதுல ஆர்யா அப்படின்னா மீனிங் என்ன? ஆர்யா அப்படின்னா வந்து சமஸ்கிருதத்துல என்ன பெயர்? சமஸ்கிருதத்துல ஆர்யா அப்படின்னா என்னன்னா நோபல் மேன் அப்படின்ட்டு அர்த்தம். ஆரியர்கள்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா, அதாவது ஒரு உயர்ந்த மனிதன், சரியா. உயர்ந்த மனிதன் அப்படின்றது வந்து ரொம்ப புகழ் பெற்றவர், அவர் வந்து ஒரு பெரிய புலவர், ஒரு பெரிய டீச்சர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நோபல் மேன் அப்படின்றது. ஆர்யா அப்படின்னா சமஸ்கிருதத்துல வந்து என்ன பொருள் அப்படின்னா நோபல் மேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் எங்க, அதாவது நிறைய பேர் நிறைய இடத்த சொல்றாங்க, ஆனா வந்து நிறைய பேர் வந்து மெயினா வந்து சொல்ற இடம் வந்து என்னன்னா ஈரான், சரியா. ஆரியர்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா ஈரான்ல இருந்து வந்ததா சொல்றாங்க. ஈரான் வழியா நம்மளுக்கு இந்தியாக்குள்ள நுழைந்தார்கள் அப்படின்னு. ஈரான் அப்படின்ற நாடு என்டர்ட் இந்தியா, சரி, ஐ போட்டு ரவுண்ட் போட்டிருக்க இந்தியா, ரைட்டா. சோ அப்ப என்டர்ட் இந்தியா த்ரூ, எந்த வழியா வந்து இந்தியாவிற்கு வந்தார்கள். இப்ப நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த மாதிரி தான் வந்து இந்தியா இருக்குது, ரைட்டா. இந்த மாதிரி வந்து இருக்குது. இப்ப ஆரியர்கள் வந்து எந்த பகுதியில இருந்து வந்தார்கள், எந்த சைடுனா நார்த் வெஸ்ட், சரியா. இந்த பக்கத்துல இருந்து தான் வந்து, இந்த வழியா தான் வந்து ஆரியர்கள் வந்து வந்தார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் வழியா வந்தாங்க. ஈரானோ இல்லை நிறைய பேர் நிறைய இடம் சொல்லுவாங்க. ஆனா ஆரியர்கள் மெயினா நம்மளுக்கு எந்த வழியா வந்தாங்கன்னா நார்த் வெஸ்ட், த்ரூ நார்த் வெஸ்ட், NW அப்படின்ட்டு போடுறேன். NWனா நார்த் வெஸ்ட் வழியா வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவிற்கு வந்தார்கள் அப்படின்ட்டு, வடமேற்கு, ரைட்டா. சரி, இப்ப வந்து வடமேற்கு வழியா தான் ஈரான், அதாவது ஈரான் வழியா வடமேற்குல தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்தார்கள் அப்படின்ட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல இந்த ஆதாரம் கிடைக்குது அப்படின்னா போகோஸ்கோய் கல்வெட்டு. எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க ஆரியர்கள் வந்து இந்த பகுதியில இருந்து தான் வந்தார்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா போகாஸ்கோய் கல்வெட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. போகோஸ்கோய் கல்வெட்டுல தான் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த ஒரு ஆதாரமானது கிடைக்குது, சரியா. ஸோ வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன ரிக்வேதிக் அப்படின்னா ஏன் அப்படின்னா ரிக்வேதத்தை இந்த ஒரு டைம் பீரியட்ல எழுதியாச்சு. மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் அப்படின்ட்டு. இந்த நாளை பத்தியும் நம்ம பார்ப்போம். அதுல இந்த ரிக் அப்படின்னா வந்து ரிக்வேதம், அதை வந்து இந்த ஒரு காலத்துல எழுதிட்டாங்க. அதனாலதான் இந்த காலத்தை ரிக்வேத காலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த போஸ்ட் வேதிக் பீரியட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்ல நான் என்னென்ன இங்கிலீஷ் எழுதியிருக்கணும் அது எல்லாமே தமிழ்ல இருக்குது, ரைட்டா. 1500 ஆண்டுகளுக்கு முன் சிந்து சமவெளி நாகரிகம் அழிவுக்கு வந்தது, கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. ஸோ அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆரியர்கள் அப்படின்ட்டு, சரியா. ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்துல வந்து என்ன பேர்னா உயர்ந்த மனிதன் அப்படின்னு, புகழ் பெற்றவர் அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து ஈரான் வழியா வந்து வராங்க. இதுக்கான ஆதாரம் வந்து போகோஸ்கோய் கல்வெட்டுல வந்து இருக்குது, ரைட்டா. சரி, இப்ப ஆரியர்களை பொறுத்த வரைக்கும், சரி, ஆரியர்கள் வந்து நிறைய இடத்துல இருந்து, வேற இடத்துல இருந்து இங்க வந்தாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அது வந்து ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படின்ட்டு, சரியா. ஆரியர்களின் படையெடுப்பு கோட்பாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுல நிறைய பேர் நிறைய இடத்த சொல்லுவாங்க. அந்த இடங்கள் எல்லாமே நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் ஆரியர்கள் மத்திய ஆசிய பகுதி, சென்ட்ரல் ஏசியா. ஆரியர்கள் வந்து மத்திய ஆசிய பகுதியில இருந்து வந்தார்கள் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க? மேக்ஸ் முல்லர் அப்படின்ற ஒருத்தர் சொல்றாரு. மேக்ஸ்
முல்லர் அப்படின்றவரு சொல்றாரு. அடுத்தது ஆரியர்கள் திபெட்ல இருந்துதான் வந்தார்கள் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சொல்றாரு. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சொல்றார். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சொல்றார். அடுத்து பாமீர் பீடபூமி, ஆரியர்கள் வந்து பாமீர் பீடபூமியில இருந்து வந்தார்கள் அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா மேயர் அப்படின்றவர் சொல்றாரு. மேயர். அடுத்து ஆரியர்கள் வந்து துருக்கிஸ்தான், சரியா, துருக்கிஸ்தான்ல இருந்து, துருக்கிஸ்தான் அப்படின்றது வந்து இப்ப அதாவது மத்திய ஆசியாவை தான் துருக்கிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஏசியா, மத்திய ஆசிய பகுதியை துருக்கிஸ்தான் சொல்றாங்க. இந்த துருக்கிஸ்தான்ல இருந்து வந்தார்கள் அப்படின்ட்டு சொல்றது வந்து யார் அப்படின்னா ஹுர்ஸ்ஃபெல்ட். ஹுர்ஸ்ஃபெல்ட். அடுத்து ஆரியர்கள் பாக்ட்ரியா, சரியா, பாக்ட்ரியா அப்படின்ட்டு ஒரு பகுதி, பாக்ட்ரியால இருந்து வந்தார்கள் அப்படின்ட்டு சொல்றது வந்து யார் அப்படின்னா ஜேசி ராட். ஜேசி ராட். பாக்ட்ரியா அப்படின்றது வந்து என்ன பகுதினா இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் உஸ்பெகிஸ்தான், அதுக்கப்புறம் துர்க்மெனிஸ்தான், இந்த மாதிரி பகுதிகள், சரியா. ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இதுவும் மத்திய ஆசிய பகுதி தான். ஸோ இங்க இருந்து தான் வந்தார்கள், அதை வந்து பாக்டீரியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த டைம்ல. ஸோ ஜேசி ராட் அப்படின்றவர் சொல்றாரு. அடுத்து ஆரியர்கள் வந்து ஆர்க்டிக் பகுதியில இருந்து வந்தார்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்றவர் வந்து யார் அப்படின்னா லோக்மன்ய பாலகங்காதர திலகர். லோக்மன்யா அப்படின்றது ஒரு பட்டம். பாலகங்காதர திலகர். பாலகங்காதர் திலகர், சரியா. சென்ட்ரல் ஏசியா, திபெட்டு, பாமீர் பீடபூமி, துர்கிஸ்தான், பாக்டீரியா, ஆர்க்டிக் பகுதி, ரைட்டா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மத்திய ஆசிய பகுதியிலிருந்து யார் சொல்றேன்னா மேக்ஸ் முல்லர். அதுக்கு அடுத்து திபெத்து பகுதியிலிருந்து வந்ததாக சுவாமி தயானந்த சரஸ்வதி. பாமீர் பீடபூமியை பொறுத்த வரைக்கும் மேயர். துர்கிஸ்தான் வந்து ஹர்ஸ்ஃபெல். பாக்டீரியா வந்து ஜேசி ராட். ஆர்க்டிக் பகுதி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோக்மன்ய பாலகங்காதர திலகர். அடுத்தது, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் டோட்டலாக வந்து வேதங்கள் வந்து எத்தனை வேதங்கள் இருக்குதுன்னா மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு. அது வந்து எதெல்லாம் அப்படின்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வ வேதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னன்னா ரிக்வேதத்தை பத்தி பார்ப்போம். ரிக்வேதம் எழுதிக்கோங்க. ரிக்வேதம், ரிக்வேதா. சரி, ரிக்வேதாவை பொறுத்த வரைக்கும் டோட்டலா எத்தனை மண்டலங்கள், இந்த மண்டலங்கள்னு சொல்லுவாங்க, நூல்கள் தான் மண்டலங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டோட்டலா 10 மண்டலங்களுடையது ரிக்வேதம் வந்து. 10 மண்டல்ஸ். 10 மண்டல்ஸ். அதாவது மண்டல்ஸ் அப்படின்றது புக்கு. மண்டல்ஸ் அப்படின்றது வந்து புக்ஸ், ஓகே. சரி, இதுல வந்து ரிக்வேதம் தான் வந்து ரொம்ப பழமையான வேதம். பழமையான வேதம், ஓல்டஸ்ட் வேதா வந்து அது ரிக்வேதம் தான். எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருத மொழியில். சமஸ்கிருத மொழியில். அடுத்து ரிக்வேதத்துல எத்தனை கீர்த்தனைகள் இருக்குது அப்படின்னா 1028 கீர்த்தனைகள். கீர்த்தனைகளை ஹிம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹிம்ஸ் அதாவது கீர்த்தனைகள், சரியா. இதுல இந்த கீர்த்தனைகள் இருக்குல்ல, இந்த கீர்த்தனைகளுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, சரியா. ஏகேஏன்னு போடுறேன். ஏகேஏனா ஆல்சோ நோனஸ், இன்னொரு பெயர், ரைட்டா. ஆல்சோ நோனஸ் ஏகேஏ. இன்னொரு பெயர் வந்து என்னன்னா சுக்தா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கீர்த்தனைகளுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்னன்னா சுக்தா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கீர்த்தனைகளை படிக்கிறவர், வாசிப்பவர் இருக்கார்ல, அவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹோத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட் பண்றவர், இந்த கீர்த்தனைகளை வாசிப்பவர் வந்து யார் அப்படின்னா ஹோத்ரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ரிக்வேதம் வந்து ஆறுகளை பத்தி புகழ்ந்து பாடுவதாக சொல்லி இருக்கிறாங்க. பிரைஸ், அதாவது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா ஆறுகளை பற்றியும் புகழ்ந்து பாடுது அப்படின்ட்டு. பிரைசஸ், பிரைசஸ் அப்படின்னா புகழ்ந்து பாடுறது. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரிவர்ஸ், பிரைசஸ், ரிவர்ஸ். சரி, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிரைசஸ், ரிவர்ஸ். அதுக்கப்புறம் இந்த கீர்த்தனைகள் இருக்குல்ல, இந்த கீர்த்தனைகளுடைய கலெக்ஷன், இந்த கீர்த்தனைகளை வந்து ஒன்னா சேர்த்து அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சம்ஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னா சேர்த்து நிறைய கீர்த்தனைகளை சேர்த்து அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா
சம்ஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் என்ன சொன்னேன், இப்போ ஆறுகளை பத்தி புகழ்ந்து பாடுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்து இந்த மண்டலங்கள் இருக்குல்ல, மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப மண்டலங்கள் இதுல முதல் மண்டலம் மற்றும் 10வது மண்டலம், சரியா? முதல் மண்டலம் 10வது மண்டலம், இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப யங்கஸ்ட்னா என்னன்னா உங்களுக்கு கடைசியா எழுதப்பட்டது, சரியா? மொத்தம் 10 மண்டலங்கள் இருக்கு. அதுல முதல் மண்டலமும் 10வது மண்டலமும் தான் கடைசியாக எழுதப்பட்டது. மீதி இருக்கிற 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஃபர்ஸ்டே எழுதிட்டாங்க. அடுத்துதான் எழுதுனது முதல் மண்டலமும் 10வது மண்டலமும். அது போக இந்த முதல் மண்டலமும் 10வது மண்டலமும் தான் ரொம்ப நீளமான மண்டலம், ரொம்ப பெருசு. அதுலயுமே ரொம்ப பெருசு வந்து இந்த ரெண்டுத்துல பெருசு வந்து எதுனா முதல் மண்டலம் தான், ரைட்டா? முதல் மண்டலம் தான் ரொம்ப பெருசு. ஆனா நார்மலா கேட்டா முதல் மண்டலம் 10வது மண்டலம் கடைசியா எழுதப்பட்டது. அது போக மிக பெரிய மண்டலம் வந்து அது முதலாவது மண்டலம் தான். அடுத்து இந்த மண்டலங்கள்ல வந்து மூன்றாவது மண்டலத்துல, இந்த மண்டலங்கள்ல தேர்டு, சரியா? 3வது மண்டலத்துல வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எதை எழுதியிருக்காங்கன்னா காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்த்ரா. 3வது மண்டலத்துல காயத்ரி மந்திரா எழுதியிருக்காங்க. இந்த காயத்ரி மந்திராவை எழுதியது யார் அப்படின்னா விஸ்வமித்ரா. காயத்ரி மந்திரத்தை எழுதியவர் விஸ்வமித்ரா அவர்கள் எழுதியிருப்பாரு. அது போக இந்த காயத்ரி மந்திரம் யாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா சூரிய கடவுளான சாவித்திரிக்கு, சன் காட் சாவித்ரி. யாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா சூரிய கடவுளான சாவித்ரி அவர்களுக்கு, ரைட்டா? அடுத்தது இந்த மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கியம் அப்படின்னா, இங்க எழுதுறேன் 9வது மண்டலத்துல வந்து சோமா அப்படின்ற ஒரு கடவுள், சரியா? சோமா அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு கடவுள் தான். இந்த சோமா அப்படின்றது வந்து ஒரு கடவுள்னா என்ன அப்படின்னா ஒரு செடி, சரியா? செடி என்ன செடி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மெடிசினல் பிளான்ட், மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடி. அதையுமே கடவுளாக வழிபட்டாங்க. அது வந்து என்ன பண்ணாங்க, நிறைய விஷயம் இருக்கு. இந்திர பகவான், சூரிய பகவான், அதுக்கப்புறம் வந்து நிறைய கடவுள்கள் இருக்கு. அதுல வந்து ஒரு கடவுள் வந்து சோமா. இந்த சோமான்றது ஒரு மருத்துவ செடி. அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா கடவுளாக வழிபட்டார்கள். இந்த சோமான்ற கடவுளை பற்றி 9வது மண்டலத்துல தெளிவா கொடுத்திருக்கிறாங்க, ரைட்டா? அடுத்தது 9வது மண்டலமா, அதுக்கப்புறம் 10வது மண்டலம். முக்கியமானது மட்டும்தான் எழுதுறேன். 10வது மண்டலத்துல புருஷ சுக்தா கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடு எழுதியிருக்கிறாங்க. புருஷ சுக்தா அப்படின்ற ஒரு கோட்பாடு. இந்த புருஷா சுக்தால தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்சுவலா புருஷா அப்படின்றது வந்து என்னன்னா கடவுள் பிரம்மாவை குறிக்கும். இதுல புருஷா அப்படின்னா வந்து யார் அப்படின்னா கடவுள் பிரம்மாவை குறிக்கும், ரைட்டா? சரி, இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா புருஷ சுக்தா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம்ல, இதுல இந்த புருஷ சுக்தால தான் வந்து எதை சொல்லியிருப்பாங்கன்னா 4 வர்ணா, பிராமணா, சத்திரியர்கள், வைசியர்கள், சுத்ரர்கள்னு 4 வர்ணா இருக்குல்ல, அதுல இந்த புருஷ சுக்தால தான் வர்ணாவை பத்தி சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த 10வது மண்டலத்துல இன்னொரு ஒரு கோட்பாடும் சொல்லியிருப்பாங்க, என்னன்னா நசாதிய சுக்தா அப்படின்ட்டு. 10வது மண்டலத்துல புருஷ சுக்தா ஒண்ணு, அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா நசாதிய சுக்தா அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, நசாதிய சுக்தா. அப்ப அந்த நசாதிய சுக்தால வந்து எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து எப்படி உருவானது அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிக்வேதத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொரு சில விஷயங்கள் இருக்கு, பட் ஆனால் மெயினானது வந்து இது எல்லாமே, ரைட்டா? 10 மண்டலங்கள் இருக்கு, 1028 கீர்த்தனைகள் இருக்கு அப்படின்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிக்வேதத்துல இப்ப நான் சொன்ன மண்டலங்கள், அந்த 10 மண்டலத்துல 7வது மண்டலத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா தசரஜனா போர் அப்படின்ட்டு, சரியா? 10 அரசர், வார் ஆஃப் 10 கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 10 அரசர்களை கொண்ட போர் அப்படின்ட்டு தசரஜனா போர். அப்படின்னா ஹிந்தியில 10. ஸோ தசரஜனா போர் அப்படின்றது நடந்திருக்கும். அது வந்து எத்தனாவது மண்டலத்துல சொல்லியிருப்பாங்கன்னா 7வது மண்டலத்துல, ரைட்டா? என்ன அப்படின்னா தசரஜனா போர், தசரஜனா வார், ரைட்டா? ஸோ நான் எழுதியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல தமிழ்லையுமே எழுதியிருக்கு. டோட்டலா 10 மண்டலங்கள் இருக்கு. பழமையானது, சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது, 1028 கீர்த்தனைகள் இருக்கு. அதை படிப்பவர் வந்து ஹோத்ரி. ஆறுகளை பற்றி புகழ்ந்து பாடுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதனுடைய தொகுப்பு வந்து சம்ஹிதா அப்படின்னு சொல்றாங்க. முதல் மண்டலம் 10வது மண்டலமும் இளமையானது, பெரியது.
மூன்றாவது மண்டலத்துல காயத்ரி மந்திரம் சூரிய பகவான் சாவித்திரிக்கு படைப்பிக்கப்பட்டது, விஸ்வமித்ராவால் எழுதப்பட்டது. 9வது மண்டலத்துல சோமாபத்தி இருக்கு. 10வது மண்டலத்துல புருஷ சுக்தா, அதாவது 4 வர்ணா பத்தி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அண்டத்தின் தோற்றத்தை பத்தி நஷுகா சுக்தால இருக்குது. ரைட்டா? இதெல்லாம் 10வது மண்டலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா தசரஜனா போர். இந்த ரிக்வேதத்துல தசரஜனா போர் அதை பத்தி நான் எழுதுறேன் ஃபுல்லா. செகண்ட். என்ன போர் அப்படின்னா தசரஜனா. தசரஜனா போர். இந்த தசரஜனா போரை பொறுத்த வரைக்கும் இது வந்து எத்தனாவது மண்டலத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 7வது மண்டலம். 7வது மண்டலத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது எதுல கொடுத்துருந்தாங்கன்னா தசரஜனா ரிக்வேதத்துல தான் இருக்குது. ரிக்வேதால தான் எதை பத்தி இருக்குது அப்படின்னா தசரஜனா போர் எத்தனாவது மண்டலத்துல? 7வது மண்டலத்துல. இந்த தசரஜனா போரை பொறுத்த வரைக்கும் பிட்வீன் யாருக்கும் யாருக்கும் இடையில் நடந்தது அப்படின்னா புரு அப்படின்ற ஒருத்தருக்கும் மற்றும் பரதா பழங்குடியினருக்கும் நடந்தது. பரதா ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பரதா அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த பரதா அப்படின்ற பேர் இருக்குல்ல, பரதா இதுதான் பாரதம். சரியா? நம்மளுக்கு வந்து இந்தியாவினுடைய பெயர் வந்து பாரத் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல. சரியா? இந்தியாவினுடைய பெயரு பாரதம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த பாரதம் அப்படின்ற பேர் இந்த பரதா அப்படின்ற பேர்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் அப்படின்ட்டு தெரிய வருது. ரைட்டா? இந்த புரு மற்றும் பரதா பழங்குடியினருக்கு இடையில் நடந்ததுல வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னா பரதா பழங்குடியினர் தான். இந்த இதுல இந்த பரதா பழங்குடியினருடைய லீடர் தலைவர் வந்து யார் அப்படின்னா சுதாஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தசரஜனா போரை பொறுத்த வரைக்கும் எந்த நதியின் கரையோரம் எழுதுறேன், எந்த நதியின் கரையோரம் நடந்தது அப்படின்ட்டு கேட்கறாங்க அப்படின்னா இப்படி இருங்க. எந்த நதியின் கரையோரம் நடந்தது அப்படின்னா பருஷ்ணி நதியின் கரையோரம். பருஷ்ணி அப்படின்னா இப்ப இருக்கிற ரவி நதியை தான் பருஷ்ணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பருஷ்ணி நதியின் கரையோரம் நடந்துச்சு. ரைட்டா? இதுல இந்த புரு இருக்காங்கல்ல, இந்த புருவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணது வந்து யார் அப்படின்னா ஒரு குரூப். சரியா? குரூப் ஆஃப் 10 ட்ரைப்ஸ், 10 பழங்குடியின மக்களை சேர்ந்ததான் புரு. அதனாலதான் குரூப் ஆஃப் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வார் ஆஃப் 10 கிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தசரஜனா போரை வந்து என்னன்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே நான் சின்னதா எழுதுறேன். தசரஜனா போரை வார் ஆஃப் 10 கிங்ஸ் அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்கன்னா தசரஜனா போரை வந்து சொல்லுவாங்க. சரி, அதுக்கு அடுத்தது வந்து வேற என்ன முக்கியம்? இந்த தசரஜனா போருக்கு வந்து காரணம், இது வந்து என்ன காரணம், எதனால நடந்துச்சு, ரீசன் எதனால் வந்து தசரஜனா போர் நடந்துச்சுன்னா இதுல இந்த பரதா பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த பரதா மக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த பரதா மக்கள் வந்து அப்பாயிண்டட் யார வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா வசிஷ்தா அப்படின்ற ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. வசிஷ்தா. இந்த வசிஷ்தா வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு புரோகிதர், அதாவது அந்த அரசவையின் ஒரு மிகப்பெரிய புரோகிதரை வந்து பரதா ட்ரைப்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. வசிஷ்தா ஆஸ் நியூ ராயல் பிரீஸ்ட். பவர்ஃபுல்லான ஒரு புரோகிதரா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்கன்னா வசிஷ்டாவை வந்து பரதா அப்படின்ற ஒரு அரசு வந்து அப்பாயிண்ட் பண்ணிடும். ஆனா வசிஷ்டாவை அப்பாயிண்ட் பண்ணிட்டு யாரை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னா யாரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னா விஸ்வமித்ராவை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த பதவியில இருந்து விஸ்வமித்ராவை தூக்கிட்டு வசிஷ்டாவை வைப்பாங்க. டிஸ்மிஸ்டு விஸ்வமித்ரா. ஸோ விஸ்வமித்ரா வேலையை விட்டு தூக்கிட்டு வசிஷ்டா வைப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாரு, இந்த பரதா வந்து வீழ்த்தணும் அப்படின்ட்டு விஸ்வமித்ரா புரு கூட சேர்ந்துருவாரு. ஸோ அதுதான் வந்து மெயின் இது. இப்ப அப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பரதா சைடு சப்போர்ட் பண்ணது வந்து யார் அப்படின்னா வசிஷ்டா. அப்ப வந்து புரு சைடு சப்போர்ட் பண்ணது வந்து யார் அப்படின்னா விஸ்வமித்ரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ சிம்பிளா வசிஷ்டாவுக்கும் விஸ்வமித்ராவுக்கும் இடையில இருக்கிற சண்டை தான் வந்து தசரஜனா போர். இதுல வந்து விஸ்வமித்ரா யாருக்கு சப்போர்ட் பண்றாரு, புருவுக்கு. வசிஷ்டா யாரு சப்போர்ட் பண்றாரு, பரதாவுக்கு. ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிக்வேதத்துல வந்து அந்த ரிக்வேதிக் பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு 3 பேரை வச்சு பிரிக்கிறாங்க ரிக்வேதத்துல வந்து. அது போக ஒரு 4 வர்ணா இருக்குது. அந்த 4 வர்ணாவை பத்தி நம்ம அடுத்து வருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்ல இப்ப நம்ம பார்த்ததை பார்த்தலாம். ரிக்வேதத்துல வந்து 7வது மண்டலத்தை வந்து தசரஜனா போர் பத்தி இருக்கு. அந்த தசரஜனா போர் அப்படின்றது விஸ்வமித்ராவின் நீக்கத்தினால் வந்தது. சரி, விஸ்வமித்ராவை நீக்கி யாரை போட்டாங்க? வசிஷ்டரை வந்து போட்டாங்க. யார் அப்படின்னா பரதா பழங்குடியினர். ஸோ அதனாலதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சண்டை அப்படின்றது நடக்குது. பருஷ்ணி நதியின் கரையோரம் நடக்குது. இதுல அந்த 10 பேரு, சரி, அந்த 10 பழங்குடியின குழுக்கள் வந்து சேர்ந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா புருவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிக்வேத பழங்குடியினர் அப்படின்ட்டு டோட்டலாக வந்து ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னா புரோகிதர்கள், நார்மலா ஆர்டினரி பீப்புள், அடுத்து வீரர்கள். சரியா? போர்க்களத்தில் வந்து போராடுகிற வீரர்களை வந்து ரிக்வேத பழங்குடியின மக்கள் அப்படின்ட்டு அதுக்குள்ளதான் சேர்க்கிறாங்க. டோட்டலா வந்து எத்தனை பேர் அப்படின்னா 3 பேர். டோட்டலா 3 பேர் ரிக்வேதிக் ட்ரைப். ரிக்வேதிக் ட்ரைப் யாரெல்லாம் சேர்ந்தது வந்து ரிக்வேதிக் ட்ரைப் அப்படின்ட்டு ஒரு 3 பேர். யாரெல்லாம் அப்படின்னா புரோகிதர், பிரீஸ்ட். ஓகே, டோட்டலா ஒரு 3. யாரெல்லாம் அப்படின்னா பிரீஸ்ட், அதுக்கப்புறம் நார்மல் பீப்புள், ஆர்டினரி பீப்புள், அதுக்கப்புறம் போர் வீரர்கள். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிக்வேதிக் ட்ரைப்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரிக்வேதிக் ட்ரைப்ஸ் அந்த அதாவது அந்த நூலில் வந்து இதை பற்றி இவங்களை பற்றி இருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிய வருது. சரி, அடுத்தது இது ஒன்றா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 4 வர்ணா இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் 4 வர்ணா வந்து எதுல சொல்லியிருக்கிறாங்க? ரிக்வேதத்துல 10 மண்டலம் இருக்கு. 10 மண்டலத்துல 10வது மண்டலத்துல புருஷ சுக்தா கோட்பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க. புருஷா அப்படின்னா கடவுள் பிரம்மா. அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா கடவுள் பிரம்மாவின் வாய்ப்பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்களாகவும், கைப்பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்களாகவும், துடைப்பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்களாகவும், பாத பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் சுத்திரர்களாகவும் சொல்றாங்க. இதுல பிராமணர்கள் வந்து புரோகிதர்கள், அதுக்கப்புறம் நல்லா படிச்சவங்க, ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சத்திரியர்களை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறவங்க, ஆட்சி செய்யறவங்க சத்திரியர்கள். வைசியர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் செய்யறவங்க, வணிகம் செய்யறவங்க, கடன் கொடுக்கறவங்க வைசியர்கள். சுத்திரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா உதவி செய்யறவங்க, மற்ற இந்த ஒரு 3 பிரிவினர்களுக்கும் சேவை செய்யறவங்க தான் சுத்திரர்கள், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வர்ணாவை பத்தி நம்ம பார்த்துருவோமா? இப்ப நான் நடத்தினதையே வந்து எழுதியே போட்டுறேன். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை வர்ணா இருக்குதுன்னா 4 வர்ணா. 4 வர்ணா இருக்கு. இந்த 4 வர்ணா வந்து எதெல்லாம் அப்படின்னா பிராமணாஸ் 1 2 3 4. யாரெல்லாம் அப்படின்னா பிராமணாஸ், அதுக்கப்புறம் சத்ரியாஸ், அதுக்கப்புறம் வைஷ்யாஸ், அதுக்கப்புறம் சுத்ராஸ். ஓகே, சரி. பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சுத்ராஸ். பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் பிரம்மாவின் வாய்ப்பகுதியிலிருந்து பிறந்தவர்களாகவும், சத்திரியர்கள் கைப்பகுதியிலிருந்து பிறந்தவர்களாகவும், வைஷ்யாஸ் வந்து துடைப்பகுதியிலிருந்து துடைப்பகுதியிலிருந்து பிறந்தவர்களாகவும், சுத்திரர்கள் வந்து பாத பகுதியிலிருந்து பிறந்தவர்களாகவும் சொல்றாங்க. ரைட்டா? சரி, அடுத்தது இவங்களுடைய அதாவது மவுத் ஆஃப் பிரம்மா வந்து பார்த்துட்டீங்கன்னா மவுத் ஆஃப் பிரம்மா இப்படி போட்டுக்கிறேன், பிரம்மாவினுடைய வாய்ப்பகுதி. அடுத்தது இவங்க வந்து எந்தெந்த வேலை செய்வாங்க அப்படின்னா மெயினா பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து புரோகிதர்களாக இந்த பூஜை செய்யறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் புரோகிதர்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. சத்திரியர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வீரர்கள், சண்டை போடுறவங்க, அதுக்கப்புறம் ஆட்சி செய்யறவங்க, அவங்கெல்லாம் சத்திரியர்கள். அதுக்கடுத்து வைசியர்களை பொறுத்த வரைக்கும் வைசியாஸை பொறுத்த வரைக்கும் விவசாயம் செய்யறவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ட்ரேடர்ஸ், வணிகர்கள், இவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா வைசியர்கள். சுத்திரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யறவங்க, லேபரர்ஸ், கூலி வேலை செய்யறவங்க, அடிமைகளாக இருக்கிறவங்க, அவங்களாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா சுத்திரர்கள் அப்படின்ட்டு 4ஆ பிரிக்கிறாங்க. ஓகே,
ஸோ வேத காலத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது, புரோகிதர்கள், சாதாரண மக்கள், போர் வீரர்கள் அப்படின்ட்டு ரிக்வேத பழங்குடியினர்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இதே இதுல வந்து இதை அப்படியே தனியா பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 4 வர்ணங்கள் இருக்கு. 4 வர்ணத்தை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சுத்திரர்கள், புரோகிதர்களாகவும், போர் வீரர்களாகவும், விவசாயிகளாகவும், அதுக்கப்புறம் அடிமைகள், தொழிலாளர்களாகவும் இருக்காங்க. ஸோ வாய்ப்பகுதியில் கைப்பகுதி, தொடைப்பகுதி, பாதப்பகுதி எங்க அப்படின்னா பிரம்மாவின் இந்த பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் இந்த 4 பேர் அப்படின்ட்டு 4 வர்ண புருஷ சுக்தா கோட்பாடுல சொல்றாங்க. ரைட்டா? சரி, இந்த 4 வர்ணா பத்தி எதுல இருக்குது அப்படின்ற கேள்வி வந்தால், 4 வர்ண பக்தி ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல இருக்கு. ஆர்வி அப்படின்னு போடுறேன். ரிக்வேதத்துல 10வது மண்டலம்ல இருக்கு. ரைட்டா? சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா 6. நான் ஆல்ரெடி சொன்னேன், ரிக்வேதத்துல வந்து உங்களுக்கு சிந்து நதி இருக்கா. சிந்து நதியினுடைய கிளை நதிகள் எதெல்லாம் அப்படின்னா ஜலம் நதி, செனாப் நதி, ரவி நதி, பியாஸ் நதி, சட்லஜ் நதி. சரியா? இந்த 5 நதிகளுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சிந்து நதியினுடைய கிளை நதிகள். இந்த நதிகளுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா வேத காலத்துல ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சொன்னதில் எழுதுறேன். ரிவர்ஸ் இந்த பக்கம் வந்து வேதிக் நேம், வேத காலத்துல என்ன பெயர் அப்படின்ட்டு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தஸ், சிந்து நதிக்கு என்ன பெயர்? சிந்து நதி அதாவது இந்தஸ்க்கு வந்து சிந்து அப்படின்ட்டு பேர். வேத காலத்துல என்ன, வேத காலத்துல சிந்துன்னு பெயர். அடுத்தது சட்லஜ். சட்லஜுக்கு என்ன பெயர்னா சத்துத்ரி அப்படின்ட்டு பெயர். சத்துத்ரி. அதுக்கப்புறம் ரவி. ரவிக்கு வந்து என்ன பெயர்னா பருஷ்ணி அப்படின்னு பெயர். நம்ம பார்த்தோம்னா பருஷ்ணி நதியின் கரையோரம் தான் தசராஜ்னா போர் நடந்துச்சு அப்படின்ட்டு. அடுத்து செனாப் நதி வந்து என்னன்னு சொல்றாங்க அஸ்கினி அப்படின்னு சொல்றாங்க வேத காலத்துல. செனாப் நதியை அஸ்கினி. அடுத்து ஜலம் நதி. ஜலம் நதியை விட்டஸ்டா அப்படின்றாங்க. விட்டஸ்டா. அடுத்தது பியாஸ் நதி. பியாஸ் நதியை வந்து விபாசா அப்படின்றாங்க. பியாஸ் நதியை விபாசா. அது போக இன்னும் ஒரே ஒரு நதி இருக்கு, என்னன்னா சரஸ்வதி. சரஸ்வதி வந்து என்னன்னு சொல்றாங்க நாதே தாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரஸ்வதியை வந்து உங்களுக்கு புனித நதியா வழிபடுறாங்க. வேத காலத்துல வந்து புனித நதியாக கருதப்பட்டது வந்து எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது இந்த சரஸ்வதி நதி தான். ரைட்டா? ஸோ இந்தஸ்க்கு சிந்து, சட்லஜுக்கு சத்துத்ரி, ரவி பருஷ்ணி, செனாப் அஸ்கினி, ஜலம் விட்டாஸ்டா, பியாஸ் விபாசா, அதுக்கப்புறம் சரஸ்வதி நாதே தாமா. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேத காலத்தில் இருக்க பேர். இதில் வந்து இந்த சரஸ்வதியை தான் வந்து என்னவா வழிபட்டாங்க? ஹோலி ரிவர், புனித நதி. அதுக்கப்புறம் இந்த ரிக்வேதத்திலேயே ரிக்வேதா, சரியா? ரிக்வேதத்துல ஒரு உரையாடல் இருக்கு. சரியா? ரிக்வேதத்துல வந்து ஒரு உரையாடலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கும் யாருக்குமான ஒரு உரையாடல் அப்படின்னா டயலாக் பிட்வீன் விஸ்வமித்ரா, விஸ்வமித்ராவுக்கும் அண்ட் 2 ரிவர்ஸ், 2 நதிகள். விஸ்வமித்ராவுக்கும் 2 நதிகள். அந்த 2 நதிகளுமே வந்து பெண் கடவுள்களாக சொல்றாங்க. காடஸ், சரியா? காடஸஸ், பெண் கடவுள். சரியா? இந்த 2 நதிகள். அப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த 2 நதிகள் வந்து என்ன அப்படின்றத எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எந்த நதிகள் அப்படின்னா பியாஸ் மற்றும் சட்லஜ். பியாஸ் மற்றும் சட்லஜ். இந்த 2 நதிகளுக்கும் விஸ்வமித்ராவுக்கும் இருக்கிற உரையாடல்களை வந்து ரிக்வேதத்துல சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. ஸோ வந்து தமிழ்ல பாருங்க. இந்தஸ்க்கு வந்து அதாவது தமிழ்ல சிந்து, வேத காலத்துலயும் சிந்து தான். சட்லஜுக்கு சத்துத்ரி, ரவிக்கு பருஷ்ணி, செனாபுக்கு வந்து அஸ்கினி, ஜலம்க்கு விசஸ்தா, விட்டஸ்தா, அதுக்கப்புறம் பியாஸ்க்கு வந்து விபாஷா, சரஸ்வதிக்கு நாதே தாமா. சரியா? நாதே தாமா. ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுதான் புனித நதியா கருதப்பட்டுச்சு. அடுத்த ரிக்வேதத்துல வந்து ஒரு பாடல் வரி இருக்கு, அதாவது டைலாக், உரையாடல். விஸ்வமித்ராவுக்கும் 2 நதிகளுக்கும். அது வந்து அந்த 2 நதி வந்து பியாஸ் மற்றும் சட்லஜ். சரி, அடுத்தது ரிக்வேத காலத்துல வந்து நிஷ்கா அப்படின்ட்டு ஒண்ணு சொல்றாங்க. ரிக்வேத காலத்துல வந்து என்ன வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா நிஷ்கா அப்படின்ற ஒரு இது. ரிக்வேதா பீரியட், ரிக்வேதிக் பீரியட். இந்த ரிக்வேதிக் பீரியட்ல ஒரு விஷயத்தை பத்தி மென்ஷன் பண்றாங்க. என்ன பெயர் அப்படின்னா நிஷ்கா.
நிஷ்கா அப்படின்ற ஒண்ணு. நிஷ்கானா என்னன்னா, ரிக்வேத காலத்துல வந்து நிஷ்கானா வந்து ஆர்னமெண்ட், அதாவது நம்ம வந்து நகைகள் போட்டுக்கிறோம்ல, ஆர்னமெண்ட்ஸ், நம்ம நகைகளா போட்டுக்கிறோம், அது வந்து நிஷ்கா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா லேட்டர்னா, அதாவது ரிக்வேத காலம்லாம் முடிஞ்சு கொஞ்ச காலம் கழிச்சு நிஷ்கா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா தங்க நாணயத்தை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தங்க நாணயம். ரைட்டா? ரிக்வேத காலத்துல நிஷ்கா அப்படின்னா வந்து அணிகலன்கள்னு சொல்றாங்க. ஆனா பின்னர் வந்து நிஷ்கா வந்து என்னன்ட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னா தங்க நாணயம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரிக்வேதத்தை பொறுத்த வரைக்கும் இது போதுமானது. அதுக்கடுத்து சாமவேதம், யஜுர்வேதம், அதுக்கப்புறம் அதர்வ வேதம்னு மூன்று வேதங்கள் இருக்கு. சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம் அப்படின்ட்டு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாமவேதத்தை பற்றி பார்ப்போம். சாம வேதம், சாமவேதா. சரி, சாமவேதால வந்து எதை பத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா மியூசிக். சரியா? நிறைய பாடல்கள், அதுக்கப்புறம் கலைகள், மெயினா பாடல்களை பத்தி சொல்லுவேன். சாம வேதா அப்படின்னா சாங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமா சாங்கு அப்படின்னா பாடல்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாம வேதத்துல தான் ஒரு ராகம் இருக்கு. என்ன ராகம்னா துருப்பது ராகம் அப்படின்ட்டு. துருப்பத், என்ன ராகம்னா துருப்பத் ராகம் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த துருப்பது ராகம் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய இந்திய பாடல்கள் இருக்குல்ல, இந்தியன் மியூசிக், இந்திய பாடல்களுடைய ஒரு ஆரம்பம் அப்படின்ட்டு இந்த துருபத ராகத்தை வந்து சொல்றாங்க. இப்ப இந்தியாவினுடைய பாடல்கள் இருக்குல்ல, அந்த இந்தியன் மியூசிக்கு, சரியா, இந்தியன் மியூசிக்கு ஒரு தோற்றம் அப்படின்றது இந்த துருபத ராகத்தில் தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சாமவேதம் வந்து பாடல்களை பத்தி. அதுக்கப்புறம் யஜுர்வேதம். யஜுர் வேதம், யஜுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு யஜூர், யஜூர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அறிவு, நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, நாலேஜ். அதுக்கப்புறம் வேதா, வேதா இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல சாரி, யஜூர் அப்படின்றது நாலேஜ் இல்ல, வேதான்றது தான் நாலேஜ். வேதானா நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். யஜூர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா வர்ஷிப், அதாவது வணங்குவது அல்லது சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்யறது. ரைட்டா? இதுதான் வந்து யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இரண்டும் சேர்ந்தா என்னன்னா யஜுர்வேதா அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா நாலேஜ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்ட்டு. நாலேஜ் ஆஃப் த சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ்க்கான நாலேஜ் பத்தி உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ யஜுர்வேதத்துல வந்து துருபத, அதாவது சாமவேதால என்ன இருக்கும், பாடல்கள் இருக்கும். யஜுர்வேதால என்ன இருக்கும்னா நிறைய மந்திரங்கள் இருக்கும், நிறைய மந்திரங்கள் இருக்கும். சரியா? சரி, அதுக்கு அடுத்தது யஜுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் வேற என்னன்னா உங்களுக்கு யஜுர்வேதா ரெண்டா பிரியுது. சரி, எப்படி எழுதுறேன், ஒய் வி, யஜுர்வேதா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா யஜுர்வேதாவை சுக்லா அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யஜுர்வேதத்தை கிருஷ்ணா அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. சுக்லா கிருஷ்ணா. இதுல சுக்லா அப்படின்றத வெள்ளை அப்படின்றாங்க, வெள்ளையா இருக்கிறது. கிருஷ்ணா அப்படின்றது கருப்பு கலர்ல, பிளாக்கை மென்ஷன் பண்றாங்க. வெள்ளையாவும் ரொம்ப பளபளப்போடு பிரைட்டா இருக்கிறது வந்து அதாவது யஜுர்வேதத்துல சுக்லா. கிருஷ்ணா அப்படின்றது வந்து கருப்பு மற்றும் டார்க், இருளடைந்து இருக்கிறது, அதை வந்து கிருஷ்ணா அப்படின்றாங்க. ரைட்டா? ஒண்ணு. அடுத்து இதுல வந்து இந்த சுக்லா அப்படின்றது ரொம்ப நீட்டா அரேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா கிளியரா இருக்கும், கிளியராகவே எழுதியிருப்பாங்க. ஆனா கிருஷ்ணா அப்படின்றது வந்து அரேஞ்சே பண்ணாம அன்கிளியரா இருக்கும், ஒரு புரியாத மாதிரி இருக்கும், அன்அரேஞ்ச்டு. இது வந்து அரேஞ்ச்டு பிளஸ் இது வந்து அன்கிளியர், கிளியரே இல்லாம இருக்கிறது. சரியா? எதிர்வேதத்தை ரெண்டா பிரிக்கணும், கிருஷ்ணா மற்றும் சுக்லா. அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா அதர்வ வேதா, கடைசி வேதா, அதர்வ வேதா. ஸோ அதர்வ வேதா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான்காவது வேதா. ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 20 காண்டாஸ்ன்னு சொல்கிறாங்க. 20 காண்டாஸ் கலெக்ஷன், 20 கலெக்ஷன், அதாவது கலெக்ஷன் ஆஃப் 20 காண்டாஸ். சரியா? 20 காண்டாஸினுடைய கலெக்ஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதர்வ வேதா. அதுக்கு அடுத்தது வந்து இது அதர்வ வேதால வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா என்ன சொல்லுவாங்கன்னா மேஜிக் சொல்லுவாங்கல்ல, மேஜிக் அதுதான் சொல்றாங்க. எதனுடைய ஒரு கலெக்ஷன் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் மேஜிக் ஸ்பெல்ஸ். இந்த மந்திரவாதிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, மேஜிக் ஸ்பெல்ஸ்.
அப்ப இந்த ஸ்பெல் அப்படின்னா மந்திரம். ஸோ எதுக்கு இது வந்து இந்த மந்திரம் அப்படின்றது சாக்ரிஃபைஸ்க்கான மந்திரம், இந்த பூஜைக்கெல்லாம் பண்ணக்கூடிய மந்திரம். ஆனா இது வந்து பார்த்துட்டீங்கன்னா மேஜிக். சரி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மேஜிக் அப்படின்னா அதர்வ வேதா. ஸோ இந்த ஸ்பெல், இந்த மந்திரம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கெட்ட சக்தி, தீய சக்தியை வந்து கிட்ட நெருங்காம இருப்பதற்கும், அது போக நோய் நொடி இல்லாம நோய்களை எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா விரட்டுவதற்கும் இந்த மந்திரங்களை யூஸ் பண்றாங்க, டிசீசஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதர்வ வேதா தான் எத்தனாவது வேதம் அப்படின்னா 4வது வேதம், 4th வேதா. எது? அதர்வ வேதா. அடுத்தது உங்களுக்கு இந்த 4 வேதங்களுக்குமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிராமணாஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. சரியா? பிராமணா, அதுக்கு முன்னாடி வந்து இதை பார்த்து முடிச்சிருவோம். உங்களுக்கு சாமவேதாவை பொறுத்த வரைக்கும் இசை கலை. உங்களுக்கு துருபத ராகம் இருக்கு. இந்திய இசையினுடைய தோற்றம் அப்படின்றது இங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க, துருபத ராகத்துல தான். அது சாமவேதால இருக்கு. யஜுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து அறிவுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சடங்குகளின் அறிவு, மந்திரங்கள் இருக்குது, சுக்லா கிருஷ்ணான்னு பிரிச்சிருக்கிறாங்க. அதர்வண வேதத்தை பொறுத்த வரைக்கும் 20 காண்டங்களின் கலெக்ஷன். அது வந்து உங்களுக்கு மந்திரங்களின் தொகுப்பு அப்படின்ட்டு சொல்லப்படுது. எது அப்படின்னா அதர்வண வேதம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த தீய ஆவிகள், அதுக்கப்புறம் நோய்களில் இருந்து தடுக்கக்கூடிய இந்த மந்திரங்கள் அப்படின்ட்டு. 4வது வேதம் எது அப்படின்னா அதர்வண வேதம். கடைசியாக எழுதப்பட்டது அதர்வ வேதம் தான். முதலில் எழுதப்பட்டது ரிக் வேதம். அடுத்தது ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 4 இருக்குது. சம்ஹிதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உபனிஷட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு பிராமணா, அதுக்கப்புறம் ஆரண்யக்கா அப்படின்றதெல்லாம் பிரிக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வரிசையாக நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிராமணானா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கடுத்து உபனிஷட் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிராமணம். பிராமணாவை பத்தி பார்ப்போம். ஏன்னா முக்கியமானது பிராமணா வந்து எதை பத்தி சொல்லும்? பிராமணா அப்படின்றது வந்து அந்த பிரிவு 4 வர்ணால வர பிரிவு கிடையாது. இது வந்து நூல்கள் தான், அதை தான் வந்து பிராமணான்னு சொல்லுவாங்க. ஒரு நூல். பிராமணா அப்படின்றது வேதங்களினுடைய தெளிவுரை, எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வேதாஸ். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வேதாவை பத்தி நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பிராமணாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்தது உபனிஷத். இந்த உபனிஷத்தை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேதங்கள் இருக்கு தெரியுமா, வேதங்களினுடைய தத்துவ கோட்பாடு, தத்துவ பகுதி, அதை தான் வந்து உபனிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் த வேதாஸ். பிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் த வேதாஸ். இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க உபனிஷத் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இந்த உபனிஷத் அப்படின்றது எங்க இருக்குன்னா வேதத்தினுடைய முடிவுல இருக்கும். அதாவது உபனிஷத் இங்க எழுதுறேன். உபனிஷத் வந்து எண்ட் ஆஃப் த வேதாஸ். எண்ட் ஆஃப் த வேதாஸ். வேதங்களுடைய முடிவுல தான் உபனிஷத் எழுதியிருப்பாங்க. அடுத்தது வேற என்ன முக்கியம் அப்படின்னா உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. ஏகேஏன்னு போடுறேன். ஏகேஏனா இன்னொரு பெயர், ஆல்சோ நோனஸ். இன்னொரு பெயருக்கு வேதந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வேதந்தா. ரைட்டா? என்னன்னு சொல்லுவாங்க? வேதந்தா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வேதாஸ். இது வந்து பிலாசபிக்கல் டெக்ஸ்ட். ஓகே, ரைட்டா? இது எல்லாமே உங்களுக்கு பிராமணா மற்றும் உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த ஆரண்யக்கா அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆரண்யக்கா மெயினா ஆரண்யக்கா அப்படின்னா என்னன்னா காடுகள் இருக்கு தெரியுமா, காடுகள். அந்த காடுகளை பத்தி இருக்கும். ஆரண்யக்கா அப்படின்றது வந்து எதை சொல்லுவாங்கன்னா மெயினா காடுகள். ஒரு செகண்ட். ஓகே, எதை பத்தி இருக்குன்னா காடுகள் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? காடுகள். அடுத்தது ரைட்டு, நெக்ஸ்ட் வருங்க. ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட். காடுகள், ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னா சொல்லுவாங்க. காடுகளை பற்றி இருக்கக்கூடியதுதான் ஆரண்யக்கா. இதுக்கு மீனிங். சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த சம்ஹிதாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இங்க நான் எழுதுறேன், இந்த சைடு எழுதுறேன். சம்ஹிதா அப்படின்றது வந்து ஒரு கலெக்ஷன். சரியா? எதனுடைய கலெக்ஷன் அப்படின்னா இந்த பாடல் வரிகள் இருக்குல்ல, நான் சொன்ன தெரியுமா அந்த கீர்த்தனைகள், அதுதான் வந்து சிம்பிளா சம்ஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ஹிதாவை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரிக்வேதை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இந்த கீர்த்தனைகளினுடைய கலெக்ஷன் தான் வந்து என்னன்னா சம்ஹிதா, அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஹிம்ஸ். நான் அதுல போடுறேன். கலெக்ஷன் ஆஃப் ஹிம்ஸ், கீர்த்தனைகளுடைய, ரிக்வேதத்துல கீர்த்தனைகளின் கலெக்ஷன் தான் வந்து என்னன்னா சம்ஹிதா.
ஸோ ரிக்வேதத்துல வந்து சம்ஹிதா இருக்கு, சாரி, வேதங்கள்ல வந்து சம்ஹிதான்றது இருக்கு, பிராமணான்றது இருக்கு, ஆரண்யகான் இருக்குது, உபனிஷத் அப்படின்றது இருக்கு. ஆனா நம்ம மெயினா படிக்க வேண்டியது ரிக்வேதத்துல என்னென்ன பிராமணா இருக்கு, ரிக்வேதத்துல என்னென்ன உபனிஷத் இருக்கு, ரிக்வேதத்தினுடைய புரோஹிதர் யார், அதை படிப்பவர் ஹோத்ரி அப்படின்னு சொல்றாங்கல்ல, புரோஹிதர் வந்து யார் அப்படின்றத நம்ம படிச்சு முடிச்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் அப்படின்னா இங்க நான் எழுதுறேன். ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், யஜுர் வேதம், அதர்வன வேதம். ரைட்டா? இங்க வந்து ரிக்வேதத்துல பிராமணா அப்படின்றது நூல் தான். ரிக்வேதத்துல என்னென்ன பிராமணா சொல்றாங்க, அந்த 4 வர்ணம் இருக்க பிராமணா வேற, இந்த பிராமணா வேற. அடுத்து ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய உபனிஷத் எதெல்லாம், அடுத்து ரிக்வேதத்து சாரி வேதங்கள்ல எந்த 4 வேதங்கள்ல யாரெல்லாம் வந்து புரோகிதர்களா இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க என்னன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிக்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ரிக்வேதத்துல என்னென்ன பிராமணம் இருக்குன்னா ஐத்தரேயா பிராமணா, ஐத்தரேயா பிராமணா, அடுத்து கௌஷிதாக்கி பிராமணா அப்படின்ட்டு இருக்கு. கௌஷி தாக்கி பிராமணா. அடுத்து ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய உபனிஷத் வந்து என்னன்னா ஐத்தரேயா உபனிஷத், ஐத்தரேயா உபனிஷத், அடுத்து கௌஷி தாக்கி உபனிஷத். என்ன உபனிஷத்னா கௌஷி தாக்கி உபனிஷத். அடுத்து ரிக்வேதத்துல புரோஹிதரை வந்து என்னன்னு சொல்றாங்க, ஹோத்ரி அப்படின்னு சொல்றாங்க. ரிக்வேதத்துல வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து வேற கலர்ல எழுதிக்கலாம். ரிக்வேதத்துல வந்து என்னன்னு சொல்றாங்க, ஹோத்ரி. அடுத்தது இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் அடுத்தது சாமவேதம். சாமவேதத்துல வந்து என்னென்ன பிராமணா இருக்கு அப்படின்னா, சாமவேதத்துல இருக்கக்கூடிய பிராமணா தண்டிய மகா பிராமணா, தண்டிய மகா பிராமணா, அடுத்து ஜெய்மினியா பிராமணா. ஜெய்மினியான்னு ஜாமினியான்னு வரும், ஜாமினியா பிராமணா. அடுத்து சாமவேதத்துல இருக்கக்கூடிய உபனிஷத் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா சந்தோகிய உபனிஷத், சந்தோகிய உபனிஷத், அடுத்து ஜமினியா உபனிஷத், ஜமினியா உபனிஷத். சாமவேதத்துல வந்து புரோஹிதர் வந்து என்னன்னு சொல்றாங்க, உத்காத்ரி அப்படின்றாங்க. உத்காத்ரி அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ஓவரா? அடுத்தது பாருங்க யஜுர்வேதம். யஜுர்வேதத்துல என்ன பிராமணா அப்படின்னு சொல்றாங்க, தைத்திரிய பிராமணா. யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய பிராமணா வந்து தைத்திரிய, தைத்திரிய உபனிஷத், சாரி தைத்திரிய பிராமணா, அடுத்து சட்டபத்தா பிராமணா. அடுத்து யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய உபனிஷத் எதெல்லாம் அப்படின்னா தைத்திரிய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், கதா உபனிஷத், கதா உபனிஷத், ஸ்வேத ஸ்வாத்தரா உபனிஷத், ஸ்வேத ஸ்வாத்தரா உபனிஷத், அதுக்கப்புறம் ஈசா உபனிஷத், அடுத்து விருக தரண்யகா உபனிஷத், விருக தரண்யகா உபனிஷத். அதுக்கப்புறம் யஜுர்வேதத்துல வந்து புரோஹிதர் வந்து என்ன சொல்றாங்க, அத்வார் யூ அப்படின்னு சொல்றாங்க, அத்வார் கு அப்படின்னு சொல்லுவாங்க, அத்வார் யூ. அத்வார் யூ. சரி, அடுத்து அதர்வ வேதத்துல வந்து பிராமணா வந்து என்னென்ன பிராமணா இருக்குது அப்படின்னா கோபத்த பிராமணா, கோபத்த பிராமணா. அடுத்து அதர்வ வேதத்துல என்னென்ன உபனிஷத் இருக்குன்னா முண்டக உபனிஷத். இந்த முண்டக உபனிஷத் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் என்னன்ற இருக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் பிராஸ்னா உபனிஷத், பிராஸ்னா உபனிஷத், அடுத்து மந்துக்கியா உபனிஷத், மந்துக்கியா உபனிஷத் அப்படின்ட்டு சொல்றாங்க.
அடுத்தது அதர்வண வேதத்துல புரோஹிதரை வந்து என்ன சொல்லுவாங்க, பிராமன் அப்படின்னு சொல்றாங்க, பிராமன். சரியா? இந்த டேப்ல காலம் முக்கியமானது. இதுல ஏன் இந்த முண்டக்க உபனிஷத் ரொம்ப முக்கியம்னு சொன்னா, இந்த முண்டக்க உபனிஷத்துல தான் வந்து இந்தியாவினுடைய அந்த வாய்மொழி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், அதாவது இந்த வாய்மையே வெல்லும்னு சொல்லுவாங்கல்ல, வாய்மையே வெல்லும், அதாவது சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. முண்டக்க உபனிஷத்துல தான் என்ன இருக்குன்னா சத்தியமேவ ஜெயத்தே. சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்றது வந்து உங்களுக்கு எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா முண்டக்க உபனிஷத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாருங்க, இந்த இதுல இந்த கதா உபனிஷத் இருக்குல்ல, இந்த இதுல கதா உபனிஷத், அந்த கதா உபனிஷத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். சரி, இப்ப அதுக்கு முன்னாடி தமிழ்ல வந்து இதை பார்த்துடலாம். ஐத்திரையா ரிக்வேதத்துல வந்து என்னென்ன பிராமணங்கள் இருக்குன்ட்டு ஃபுல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேதங்கள்ல வந்து என்னென்ன உபநிடதம் அது வந்து என்னெல்லாம் இருக்குன்றது இது ஃபுல்லா இருக்கு. புரோகிதரை பொறுத்த வரைக்கும் ஹோத்ரி, அதுக்கப்புறம் உஸ்காத்ரி, அதுக்கப்புறம் வந்து அத்வாரியு, பிராமன், இது எல்லாமே ஃபுல்லாவே இந்த டேப்லெட் ஃபார்ம்ல மென்ஷன் பண்ணியிருக்கும். இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா கதா உபனிஷத், இதில் நான் எழுதுறேன், கதா உபனிஷத். இந்த கதா உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலா உபனிஷத் அப்படின்னா என்னன்னா, இதுல உப்பா அப்படின்றது வந்து என்னன்னா பக்கத்துல, நியர். ஷட் அப்படின்னா வந்து என்னன்னா உட்கார்றது, டு சிட். அப்படின்னா என்னன்னா ஸ்டோரி ஆஃப், சரி இதெல்லாம் இது எழுதிடும். அப்போ வந்து இந்த ரெண்டும் வந்து என்ன பொருள் கூறுகிறது அப்படின்னா, டீச்சர் இருக்காங்களா, ஆசிரியருடைய பாதத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து கவனிக்கிறது தான் உபனிஷத். சரியா? டீச்சருடைய பாதத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து கவனிக்கிறது, சிட்டிங் நியர் த ஃபீட் ஆஃப் த டீச்சர். ஆசிரியர் உபனிஷத்தை வந்து எப்படி கவனிப்பாங்க அப்படின்னா டீச்சருடைய ஆசிரியருடைய பாதத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து. சரி, இந்த கதா உபனிஷத் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஒரு சின்ன பையன் நச்சிகேதா அப்படின்ற பையனுக்கும் கடவுள் யாமா அப்படின்ற கடவுளுக்கும் இருக்கிற உரையாடலை பத்தி சொல்றதுதான் கதா உபனிஷத். ஸ்டோரி ஆஃப் லிட்டில் பாய், ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனுடைய பேர் வந்து நச்சிகேதா. நச்சிகேதா, இந்த பையனுக்கும் நச்சிகேதா மற்றும் லார்ட் யாமா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உரையாடலை பத்தி தான் சொல்றது. என்ன எப்படி எழுதிக்கலாம், நச்சிகேதா மெட், நச்சிகேதா வந்து கடவுள் யாமாவை பார்த்து இவங்க இரண்டு பேருக்கும் இருக்கிற உரையாடல், டயலாக், அதுதான் வந்து கதா உபனிஷத்துல சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? சரி, டோட்டலா அப்போ வந்து நம்ம உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உபனிஷத் வந்து மொத்தம் எத்தனை உபனிஷத் இருக்குன்னா 14 இருக்கு. மெயினா இருக்கிறது எத்தனை அப்படின்னா 14 உபனிஷத். இந்த 14ல வந்து ரொம்ப பழமையானது, ஓல்டஸ்ட் பழமையானது என்னன்னா பிருஹதரண்யக உபனிஷத் தான். நம்ம இங்க பார்த்தோம்ல, இந்த 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 உபனிஷத் தான், இதுதான் வந்து ரொம்ப பழமையானது. ஓல்டஸ்ட் வந்து பிருஹதரண்யகா உபனிஷத், அதுதான் ரொம்ப பழசு. பிருஹதரண்யகா எதனுடையது அப்படின்னா யஜுர்வேதத்துல இருக்கிறது. ரைட்டா? அடுத்து இந்த உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் எதை பற்றி பேசும் அப்படின்னா மோட்சத்தை பற்றி பேசும். எதை பற்றி பேசும்னா டாக்ஸ் அபவுட் சால்வேஷன், டாக்ஸ் அபவுட் சால்வேஷன், மோட்சத்தை பத்தி பேசுறது. அடுத்து ரைட்டா? சரி, அடுத்தது ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுல. அப்ப வந்து பிராமணா, எல்லா பிராமணாவுக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிராமணா இருக்கு, அதுக்கப்புறம் ஆரண்யக்கா இருக்கு, உபனிஷத் இருக்கு, அடுத்து சம்ஹிதா இருக்குன்னு பார்த்தோம். இதுல எல்லா பிராமணா, நம்ம பிராமணா அப்படின்றது வந்து எதை பார்த்தோம், பிராமணா அப்படின்றது வந்து உங்களுக்கு வேதங்களினுடைய எக்ஸ்பிளனேஷன், சரியா, தெளிவுரை, எக்ஸ்பிளனேஷன் வந்து பிராமணா. எல்லா பிராமணாலையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஆரண்யக்கா இருக்கும், உபனிஷத் இருக்கும். நான் இதுல கீழே எழுதுறேன், ஈச் பிராமணா, எல்லா பிராமணாலையும் என்ன இருக்குன்னா 2 இருக்கும். ஒண்ணு வந்து ஆரண்யகா மற்றும் உபனிஷத், இந்த ரெண்டுமே இருக்கும். இதுல இந்த ஆரண்யகா அப்படின்றது வந்து என்ன, உபனிஷத்னா என்னன்றது.
ஆரண்யக்கான நான் என்ன சொன்னேன், ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட், காடை பத்தி மெயினா இருக்கும். அதாவது இந்த ரிலேட்டட் தான், பட் ஆனா அது ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட். உபனிஷத் அப்படின்றது வந்து வேதங்களுடைய தத்துவ பகுதி. உபனிஷத், ரைட்டா? philosophical part of the Vedas. philosophical part of the Vedas. வேதங்களுடைய உங்களுக்கு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தத்துவ பகுதி. சொல்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதாவது உபநிடதம் யார் அப்படின்னா நச்சிகேதா, கடவுள் யாமா, குருவின் அருகில் அமர்தல் தான் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த சைட்ல இருந்து ஆரம்பப்படுத்தும் உபநிடத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, உபநிடதம் இங்க இருந்து இங்க மொத்தம் 14 இருக்கு. 14ல வந்து பழசு வந்து எது அப்படின்னா உங்களுக்கு பிருகதரண்யகா மோட்சத்தை பத்தி பேசுகிறது. ஒரு பிராமணமும் ஆரண்யகம் அப்படின்னு உபநிடதம் இந்த ரெண்டும் இருக்குது. ஆரண்யகம் அப்படின்றது மெயினா காடுகளை பற்றின ஒரு டெக்ஸ்டா இருக்குது, ரைட்டா? உபநிடதம் பொறுத்த வரைக்கும் வேதங்களினுடைய தத்துவ பகுதியை வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா உபநிடதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க, ஒரு செகண்ட். ஆரண்யகா அப்படின்னா ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட். சரி, நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து டோட்டலா எத்தனை வேதங்கா இருக்குது, எத்தனை வேதங்கள் அப்படின்றது வந்து அது வந்து தமிழ்ல வந்து வேதங்கள் தான் இருக்கும். ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல வேதங்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலா எத்தனை இருக்குது அப்படின்னா 6 இருக்கு வேதங்காஸ். வேதங்கா அப்படின்னா என்னன்னா வேதத்தை பத்தி படிக்கிற ஒரு படிப்பு கூட தொடர்புடையதுதான் வேதங்கள், சரியா? வேதங்களை அதாவது வேதங்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை எழுதுறேன். 6 வேதங்காஸ். மொத்தம் 6 வேதங்கா இருக்கு. அப்ப வேதங்கா அப்படின்னா என்னன்னா, வேதங்கானா என்னன்னா அது வந்து எது கூட தொடர்புடையதுன்னா லிங்க்டு டு ஸ்டடி ஆஃப் த வேதாஸ். வேதாஸை பத்தி படிக்கிறது கூட தொடர்புடையது தான் வேதங்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டோட்டலா எத்தனை வேதங்கா இருக்குதுன்னா மொத்தம் 6 இருக்கு. 1 2 6 இருக்கு. அது 6 எதெல்லாம் அப்படின்னா 1 சிக்ஷா, கல்பா, வியாக்கர்ணா, நிருக்தா, சண்டா, ஜோதிஷா, ரைட்டா? மொத்தம் எத்தனை வேதங்கா? 6 வேதங்கா. இதுல சிக்ஷா அப்படின்றது வந்து அந்த வேதத்தை வந்து உச்சரிக்கும் பொழுது வருகிற அந்த ஒலி இருக்கு தெரியுமா, சவுண்டு. அந்த சவுண்டை பத்தி படிக்கிற படிப்பு, அதாவது ஃபெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சவுண்டை பத்தி இருக்கிறது வந்து சிக்ஷா வேதங்கா. ஃபெனட்டிக்ஸ், அதாவது ஃபெனட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்டடி ஆஃப் சவுண்ட் ஆஃப் ஹியூமன் ஸ்பீச். மனிதர்கள் பேசுறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய பேசுற சவுண்டை பத்தி படிக்கிறது தான் ஃபெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எந்த சவுண்டை பத்தி சொல்லு, வேதத்தை உச்சரிக்கும் சவுண்டை பத்தி. கல்பா அப்படின்றது வந்து சடங்குகளை பத்தி இருக்கக்கூடிய வேதங்கா கல்பா. வியாக்கரணம் அப்படின்றது கிராமர் பத்தி, கிராமர், சமஸ்கிருத கிராமரை பொறுத்த வரைக்கும் பத்தி. நிருக்தா அப்படின்றது வந்து வேதங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை பத்தி இருக்கிறது. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, எட்டிமாலஜி அப்படின்றாங்க. நார்மலா எட்டிமாலஜி. எட்டிமாலஜி அப்படின்றது எதை பத்தி படிக்கிற படிப்புனா ஸ்டடி ஆஃப் மீனிங் ஆஃப், அதாவது மீனிங், அதாவது வார்த்தைகளுடைய பிறப்பு மற்றும் அர்த்தம், அது எப்படி தோன்றுகிறது அப்படின்றத பத்திலாம் இருக்கும். ஸோ இப்போ வேர்ட்ஸ், அப்போ அந்த வார்த்தையை வந்து எங்க யூஸ் பண்ற வார்த்தை, எங்க யூஸ் பண்ண வார்த்தைன்னா யூஸ்ட் இன் வேதாஸ். வேதங்கள்ல வந்து யூஸ் பண்ண நிறைய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை பத்தி பேசுறது நிருக்தா. நிருக்தானா எட்டிமாலஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டிமாலஜி அப்படின்னா எதை பத்தி படிக்கிற படிப்புனா ஒரு வார்த்தை அதனுடைய தோற்றம் மற்றும் அதனுடைய உச்சரிப்பை பத்தி படிக்கிறது எட்டிமாலஜி. அடுத்து சண்டா அப்படின்ற வேதங்கா அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு அந்த வேதங்கள் இருக்கக்கூடிய நிறைய பாடல் வரிகள், கீர்த்தனைகள் இருக்குல்ல, அதனுடைய அந்த ரிதம் மற்றும் அதனுடைய வடிவமைப்பு, அதை பத்தி படிக்கிறது. அதுதான் வந்து சண்டா. ஸ்டடி அண்ட் ரிதம் ஆஃப் வேதிக் வெர்சஸ் அண்ட் ஹிம்ஸ். ஹிம்ஸ்னா நான் ஆல்ரெடி சொன்ன கீர்த்தனைகள்.
இந்த ஹிம்ஸோடைய கலெக்ஷன் தான் என்னது சம்ஹிதா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஜோதிஷாவை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை பத்தி குறிக்கிறது. அஸ்ட்ரானமி, சரி அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி அப்படின்றது விண்வெளியை பத்தி குறிக்கிறது. இது வந்து அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜினா ஜோதிடம், ரைட்டா? ஸோ டோட்டலா வந்து எத்தனை வேதங்கா இருக்குது அப்படின்னா வேதங்கங்கள், ரைட்டா? வேதாங்கங்கள் அது வந்து எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. ஸோ 6 வந்து எதெல்லாம் அப்படின்னா சிக்ஷா, கல்பம், அதுக்கப்புறம் வந்து வியாக்கரணம், நிருக்தம், அதுக்கப்புறம் சந்தாஸ், அதுக்கப்புறம் ஜோதிஷம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்தது ஆசிரம முறை அப்படின்ற ஒரு இது இருக்குது, சரியா? டோட்டலா ஆசிரம முறையில வந்து வாழ்க்கையை வந்து 4ஆ பிரிக்கிறாங்க. நாளா வந்து எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னா பிரம்மச்சாரியா, இது வந்து என்னன்னா ஆசிரமா சிஸ்டம், ஆசிரமா சிஸ்டம். அந்த ஆசிரம முறையில வந்து வாழ்க்கைய 4 பகுதிகளா பிரிக்கிறாங்க. 4 ஸ்டேஜஸ், 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். 4 நிலைகளா சொல்றாங்க வாழ்க்கைய. அந்த 4 நிலைகள் எழுதுறேன். 1 2 3 4. அதுல முதல் இது வந்து பிரம்மச்சாரியா, பிரம்மச்சாரியா. அடுத்த அடுத்த நிலை வந்து என்னன்னா கிரகஸ்தியா, கிரகஸ்தியா. அடுத்த நிலை வந்து வனப்பிரஸ்தா, வனப்பிரஸ்தா. நான்காவது வந்து சந்நியாசா, நான்காவது சந்நியாசா. இதுல இந்த 4 நிலை வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பிரம்மச்சாரியா அப்படின்றது எந்த வாழ்க்கை அப்படின்னா ரொம்ப மாணவரா இருக்கக்கூடிய நான் இருக்கும்போது இருக்க வாழ்க்கை பிரம்மச்சாரியா, ஸ்டூடெண்ட் லைஃப். கிரகஸ்தியா அப்படின்றது குடும்ப வாழ்க்கை. அடுத்து வனப்பிரஸ்தா அப்படின்றது ரிட்டையர்டு லைஃப், ரிட்டையர்டு லைஃப். இது வந்து ரினன்சியேஷன் லைஃப். சந்நியாசா அப்படின்றது ரினன்சியே, எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியா இருக்கிறது, ரினன்சியேஷன் லைஃப். ஸோ டோட்டலா 4 இருக்குது. 4 பத்தி சொல்லுது. பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தம், அடுத்து சந்நியாசம். துறவு வாழ்க்கை, ஓய்வு பெற்ற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மாணவ வாழ்க்கை அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் மாடுகளை பத்தி சொன்னேன்ல, அந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து மேல பாருங்க, மாடுகளை பொறுத்தவரை கடவுளா வழிபட்டாங்க. ஸோ மாடுகளை வைத்திருப்பவரை வந்து ரொம்ப செல்வம் மிக்கவரா வந்து கருதப்பட்டாங்க. கவுன்னு நான் போடுறேன். ஸோ கவ்வை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கவ் அப்படின்றதுல வந்து பார்க்கலாம். என்னன்னா இப்போ வந்து என்ன இப்படி எழுதிக்கலாம், கோமத் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, சரியா? கோமத் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த கோமத் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா செல்வம் மிக்கவர், ரிச் பர்சன், மற்றும் மதிப்பு மிக்கவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல இந்த கோமத் அப்படின்ற வார்த்தைக்கு சமஸ்கிருத மொழியில் வந்து என்ன பேர் அப்படின்னா கோமதி அப்படின்னு சொல்றாங்க, இல்ல கோபதி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா கோமதி அல்லது கோபதி அப்படின்ட்டு சொல்லப்படுது. கோபதி, கோமதி இல்லைன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா கோபத், சரியா? கோபதி, சரி. அப்ப கோபதி அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மாடுகளை வைத்திருப்பவரை கோபதி அப்படின்னு சொல்றாங்க, ஹேவிங் கவுஸ், ரைட்டா? இதுல மாடுகளை வந்து என்னன்னு சொல்றாங்க, கோ அப்படின்னு சொல்றாங்க. கோ அதுதான் வந்து மாடு சமஸ்கிருதத்துல. மாடுகளை பொறுத்த வரைக்கும் செல்வத்தின் ஒரு அடையாளமாக காணப்பட்டுச்சு மாடுகள், சிம்பிள் ஆஃப் வெல்த், செல்வத்தின் அடையாளமாக காணப்பட்டுச்சு. அதுக்கடுத்து மாடுகளை வந்து வேற எப்படி சொல்றாங்க அப்படின்னா ரெஃபர்டஸ், மாடுகளை வந்து எப்படி வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அகன்யா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாடுகளை அகன்யா அப்படின்ட்டு சொல்றாங்க. அகன்யானா வந்து கொல்லக்கூடாத ஒரு விஷயமாக கருதப்பட்டுச்சு. அகன்யா அப்படின்னா என்னன்னா ஒன் ஹூ டஸ் நாட் டிசர்வ் டு கில், ஒன் கொல்லக்கூடாத ஒரு விஷயம், ஒன் ஹூ டஸ் நாட், அகன்யா. இது கோபதி, டிசர்வ் டு பி கில்டு, கொல்லக்கூடாத ஒரு விஷயமாக கருதப்பட்டுச்சு. எதுனா அகன்யானா மாடுகள் தான். சரி, அப்பனா அகன்யா அப்படின்றது வந்து கொல்லக்கூடாத ஒண்ணு. அகன்யா அப்படின்றது எதை சொல்றாங்க, மாடுகளை பத்தி சொல்றாங்க. மாடுகள்ல கோ அப்படின்ட்டு சொல்லப்படுது, ரைட்டா?
ஸோ வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் கோபத், கோபத் அல்லது கோமதி, கோமதி அல்லது கோபத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கோமத் அல்லது கோபத் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, இல்லைன்னா இதுல கூட எழுதிக்கலாம், கோமதி கோபத்தி போட்டுக்கோங்க, கோமத் அப்படின்றத கோபத் அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, ஸோ அகன்யான்னு சொல்றாங்க, பசு அப்படின்றது வந்து கோ அப்படின்றாங்க, கோபத் கோபத்தி. ரைட். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேத காலம் வந்து ரிக்வேத காலம், அதாவது முந்தைய வேத காலம், அதுக்கப்புறம் பின்னர் வேத காலம் அப்படின்ட்டு பார்த்தோம்ல. ஸோ அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா இந்த இயர்லி வேதிக் பீரியட், இயர்லி வேதிக் பீரியட் வேத காலத்துக்கு முன்னாடி நடந்ததுல வந்து உங்களுக்கு 2 அசம்பிளி, அதாவது 2 சபை இருந்துச்சு, 2 அசம்பிளி. அந்த 2 சபை வந்து எதெல்லாம் அப்படின்னா சபா அப்படின்ற ஒரு சபையும், இரண்டாவது சமிதி அப்படின்ற ஒரு சபையும் இருந்துச்சு. இயர்லி வேதிக் பீரியட்ல வந்து இந்த 2 சபையிலையுமே வந்து பெண்கள் அனுமதித்தாங்க, பெண்கள் வந்து போனாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாளாக பெண்களை வந்து அனுமதிக்கல அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ரைட்டா? ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆரம்ப வேத காலத்தில் வந்து 2 சபா இருந்துச்சு, 2 சபைகள் இருந்துச்சு, சபா மற்றும் சமிதி. அதில் வந்து பெண்கள் வந்து பங்கேற்றாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களை வந்து பங்கேற்க அலோவ் பண்ணலை அப்படின்றது தெரிய வருது. அடுத்தது சோஷியல் யூனிட். அதுக்கப்புறம் வந்து சோஷியல் யூனிட் எப்படின்னா, இதை பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், குலா, நிறைய குலா சேர்ந்தா கிராமம், நிறைய கிராமம் சேர்ந்தா கிளான் குழு, நிறைய குழு சேர்ந்தா மக்கள், நிறைய மக்கள் சேர்ந்தா ராஷ்டிரா கண்ட்ரி அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த குலா சேர்ந்து நிறைய, குலா யூனிட்ஸ், நிறைய குலா சேர்ந்தா ஒரு கிராமம், நிறைய கிராமம் சேர்ந்தா ஒரு விஸ், நிறைய விஸ் சேர்ந்தா ஒரு ஜனா, நிறைய ஜனா சேர்ந்தா ஒரு ராஷ்டிரம். இதுல வந்து குலா அப்படின்ற ஒரு இடத்தினுடைய தலைவராக யார் கருதுனாங்க அப்படின்னா குலப்பா. சரியா? அதுக்கப்புறம் நிறைய கிராமத்தினுடைய தலைவராக கிராமினி, விஸ் அப்படின்ற தலைவர்களுடைய விஸ்பதி, ஜனா அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா கோபா அல்லது கோபதி, ராஷ்டிராவின் தலைவராக ராஜன் அல்லது கிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, சோ நான் எழுதி போடுறேன். சோசியல் யூனிட் வேத காலத்துல, சோசியல் யூனிட், சோசியல் யூனிட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குலா, குலாவுக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா கிராமா, திருப்பி கிராமாவுக்கு கீழே வந்து விசு, அப்புறம் விசுவுக்கு கீழே, அதாவது விசுவுக்கு கீழேன்றது கிடையாது, நிறைய குலா சேர்ந்த கிராமம், அப்புறம் நிறைய கிராமம் சேர்ந்தா விசு, அப்புறம் நிறைய விசு சேர்ந்தா அதுக்கப்புறம் ஜனா அப்படின்றத பண்றாங்க. சரியா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, குலா அப்படின்னா ஃபேமிலி, குலா அப்படின்னா ஃபேமிலி, கிராமா அப்படின்னா வில்லேஜ். சரியா? கிராமம் அப்படின்றது வில்லேஜ். அதுக்கப்புறம் வந்து விஸ் அப்படின்னா வந்து கிளான், விசுன்னு சொல்லுவாங்க, கிளான், கிளான்னா குழு. அடுத்து ஜனா அப்படின்னா பீப்புள் அல்லது ட்ரைப், மக்கள் அல்லது ட்ரைப், பழங்குடியினர். அதுக்கப்புறம் ஜனா எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ராஷ்டிரா, ராஷ்டிரா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இதனுடைய ஹெட்டு, தலைவர் யார், இங்க நான் எழுதுறேன், ஹெட்டு, 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 ஹெட்டு. குலாக்கு வந்து யார் அப்படின்னா குலபதி, குலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது குலபதி. கிராமாவுக்கு கிராமினி. விசுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா விசுபத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது விஷயபத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, விஷயபத்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஜனாவுக்கு வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, ஜனாவுக்கு கோப்பா அல்லது கோபதி, கோப்பா அல்லது கோபதி. ராஷ்டிரா அப்படின்னு அரசு, ராஷ்டிராக்கு வந்து யார் அப்படின்னா ராஜன், ராஜனை தான் என்னன்னு சொல்றாங்க கிங் அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. இந்த ராஜனுக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க எழுதுறேன் அண்டர், ராஜனுக்கு கீழே வந்து 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா புரோஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க, புரோஹிதர். இன்னொருத்தர் வந்து யார் அப்படின்னா சேனானி அப்படின்னு சொல்றாங்க. சேனானி அப்படின்றது வந்து படை தளபதியா தான் வந்து சேனானி அப்படின்னு சொல்றாங்க. புரோஹிதா அப்படின்னா வந்து பிரீஸ்ட், புரோஹிதா அப்படின்றது பிரீஸ்ட், புரோஹிதர். சேனானி அப்படின்றது கமாண்டர், கமாண்டர், கமாண்டர்னா படை தளபதி. ரைட்டா? ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா யாரெல்லாம் இருக்கிறாங்க, குலா, அதுக்கப்புறம் கிராமா, அடுத்து விசு, ஜனா, ராஷ்டிரா, இந்த மாதிரி தான் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதில் பார்த்தா தெரியும்,
குலா, அதுக்கடுத்து கிராம, அடுத்து விசா, அதுக்கப்புறம் ஜனா. ஸோ ஃபுல்லா ராஜன், ராஜனுக்கு வந்து அரசன் அப்படின்ட்டு இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அப்புறம் சோசியல் யூனிட்டுக்கு அடுத்து இன்னும் ஒரு 3 முக்கியமானது தான் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து பிலாசபி, தத்துவ பள்ளிகள் அப்படின்ட்டு ஒரு 6 பள்ளிகள் இருக்கு. அந்த 6 பள்ளிகளை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ எத்தனை, ஸோ சவுண்டு டிஸ்டர்பன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சாரி. உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து கொஞ்சம் இந்த சவுண்ட் இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் சவுண்டு போய்கிட்டு இருக்குது. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து எல்லாருமே நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்குது அப்படின்னா 6. 1 2 3 4 5 6. ஸோ என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயா அப்படின்ற ஒரு தத்துவ பள்ளி, அடுத்து வைசேஷிகா, அடுத்து சம்கியா, அடுத்தது யோகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பூர்வ மீமாம்சா, அதுக்கு அடுத்தது வந்து வேதாந்தா, நியாயா, வைசேஷிகா, சம்கியா, யோகா, வேதாந்தா, பூர்வ மீமாம்சா. சரி, நியாயா பள்ளியை பொறுத்த வரைக்கும் இதை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னா கௌதமா. வைசேஷிகா பள்ளியை தோற்றுவித்தவர் கன்னடா. சம்கியா பள்ளியை தோற்றுவித்தவர் கபிலா. யோகா பள்ளியை தோற்றுவித்தவர் பதஞ்சலி அப்படின்ற ஒருத்தர். அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சாவை பொறுத்த வரைக்கும் தோற்றுவித்தவர் ஜாமினி. வேதாந்தா பள்ளியை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னா வியாசா அப்படின்ற ஒருத்தர். ரைட்டா? ஸோ 6 தத்துவ பள்ளிகள் டோட்டலா வந்து இதுலயே மென்ஷன் இருக்கும். நியாயா, வைசேஷிகா, சம்கியா, யோகா, அதுக்கடுத்து பூர்வ மீமாம்சா, வேதாந்தம், இதெல்லாம் தோற்றுவித்தவர். ரைட்டா? ஸோ வைசேஷிக பள்ளி வந்து இதுல நான் மென்ஷன் பண்ணி அனுப்பிடுறேன். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வேத காலத்துல வந்து முக்கியமான பெண் புலவர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க யாருங்கிறதுக்கப்போ ஒரு முக்கியமான 2 பேர் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். உமன். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து 2 பேர் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஒன்று வந்து யார் அப்படின்னா லோப்பமுத்ரா அப்படின்ற ஒருத்தவங்க. லோப்பமுத்ரா. இன்னொருத்தவங்க வந்து யார் அப்படின்னா விஸ்வவாரா அப்படின்றவங்க. இதுல லோப்பமுத்ராவை வந்து பிரம்மவாதினி அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. லோப்பமுத்ராவை பிரம்மவாதினி அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே வந்து யார் அப்படின்னா புலவர்கள் தான், பெண் புலவர்கள், வேத காலத்துல இருந்தவங்க. ரைட்டா? யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து யாருன்னா லோகமுத்ரா, இன்னொருத்தர் வந்து யார் அப்படின்னா விஸ்வவாரா. லோகமுத்ராவை பிரம்மவாதினி அப்படின்றாங்க. இவங்க வந்து பெண் புலவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா வேத காலத்துல வந்து இருந்த கடவுள்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டா கடவுளை வந்து வழிபட்டார்கள். இயற்கையை தான் கடவுள்களாக வழிபட்டாங்க. ஸோ அப்போ வந்து வேத காலத்துல இருந்த முக்கியமான கடவுள்கள். ரைட்டா? ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்திரா பகவான், அடுத்தது அக்னி, சோமா, கடைசி வந்து இதுதான் இந்த ஸ்லைடு தான் வருணா, அதுக்கப்புறம் மித்ரா, ருத்ரா, சூர்யா, வாயு, பிருத்திவி. அடுத்தது வந்து பெண் கடவுளும் இருந்தாங்க. பெண் கடவுள்கள் யார் அப்படின்னா உஷா, அதுக்கப்புறம் அதித்தி. இவங்க எல்லாருமே பெண் கடவுள். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா டோட்டலா வந்து இதெல்லாம் வந்து முக்கியமான கடவுள்களாக ஃபீமேல் காடஸ், பெண் கடவுள்கள், ஃபீமேல் காடஸ். ஸோ இதில் வந்து இப்ப இந்த எந்தெந்த இதெல்லாம் முக்கியமான கடவுள் அதுல வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி இருக்குதுன்றது மட்டும் நான் இதுல சொல்லிடுறேன். ஃபீமேல் இதுல காடஸ். சரி, இப்ப இந்திரா அப்படின்றது வந்து இடி, மலை, இதைதான் சொல்றாங்க இந்திர பகவான். அக்னி அப்படின்றது நெருப்பு. சோமா அப்படின்றது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த செடி, மெடிசினல் பிளான்ட். வருணா அப்படின்றது வானம். மித்ரா அப்படின்றது நட்பு. ருத்ரா அப்படின்றது வந்து ஸ்டாம், மின்னல், அந்த மாதிரி. ருத்ரா அப்படின்றது சிவனை தான் வந்து ருத்ரா அப்படின்ட்டு சொல்றாங்க, சிவா. அடுத்து சூர்யா அப்படின்றது வந்து சூரியன். வாயு அப்படின்றது காத்து.
பிருத்திவி அப்படின்றது பூமி. ரைட்டா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான கடவுள்களாக பார்த்தாங்க. பெண் கடவுள்கள் இருந்தாங்களான்னு கேட்டால் இருந்தாங்க. அதான் நான் எழுதியிருக்கேன், உஷா மற்றும் அதித்தி. அதுக்கப்புறம் ஆறுகளை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி வந்து உங்களுக்கு நதி கடவுளாக பார்த்தாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்கள். சில பார்த்தா உங்களுக்கு தெரியும் போட்டோல சூரிய பகவான், வருண பகவான், இந்திர பகவான், வாயு பகவான், அக்னி பகவான். ரைட்டா? ஸோ இந்திரன், அக்னி, சோமா, வருணன், மித்ரன், ருத்ரன், சூரியன், வாயு, பிருத்வி, உஷா, அதித்தி. பெண் கடவுள்கள் இவங்க 2 பேர் முக்கியமானது. ஓகே? ஸோ அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இதோட வேதகாலம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம மகாஜனபதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மகாஜனபதம் தான் நம்மளுக்கு அந்த மகதத்துல வந்து மௌரியர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அதனுடைய தொடக்கமே மகாஜனபதம் தான். ஒரு 16 மகாஜனபதம் இருந்துச்சு, எப்படி தோன்றுச்சு, அதுல வந்து மகதம் அப்படின்ற பேரரசு மட்டும் எப்படி ரொம்ப வந்து பவர்ஃபுல் ஆச்சு, எல்லாத்தையுமே நம்ம அடுத்த கிளாஸ்ல தெளிவா பார்க்கலாம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் அப்படின்றதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த சவுண்ட் இல்லாத மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம். கொஞ்சம் வேற பிளேஸ்ல போயிட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே? ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.